நான் வேணா அந்த ஃபோட்டோ ஆட் பண்றேன். நீங்க வேணா பாருங்க. எவ்வளோ காமெடியா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா சிரிப்பு ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ண முடியாது. போட்டுட்டு நான் மிரர் பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. புகி சிரிப்பு வரும் பார்த்தீங்க, அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண சுடிதார் செட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த கிரீன் கலர் சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி அனார்கலி டைப் தான் இது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப எலகண்ட்டாகவும் இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 594. அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரேயான் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ரேயான் மாதிரி தெரில. எனக்கு காட்டன் மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கஞ்சி போட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மேபி ஆஃப்டர் யூஸ் வாஷ் பண்ண அப்புறம் தான் நமக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். அது ஆஃப்டர் யூஸ் பார்த்துட்டு சொல்லலாம். அண்ட் வி நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இந்த மாதிரி கொடுத்துட்டு நோட் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த பால்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 3/4 மேலே தான் இருக்குது ஹேண்ட். 3/4 மேலே தான் இருக்குது நம்மளுக்கு. நான் இங்கே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இந்த ட்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கீழேயும் பாருங்கள், கீழேயும் அந்த டேசல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஷால் வந்து ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் க்ரீனில் செக் வச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. டாப்பில் என்ன மெட்டீரியல் என்ன டிசைன் இருக்கோ அதே தான் பேண்ட்லேயும் இருக்குது. டாப் பார்த்தீங்கன்னா லைனிங்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதுக்கு லைனிங் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான். நான் மீடியம் சைஸும் ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது உங்கள் சைஸுன்னு வாங்கும்போது உங்கள் சைஸை விட கொஞ்சம் லோ சைஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. யூஸ் பண்ண ஷிங்க் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஷிங்க் ஆகாது. நல்லா கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த க்யூட்டாக இருக்கிற சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் செட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனாலன்னா ஒயிட் கலர் டாப்பு, ஒயிட் கலர் பேண்ட்டு, ஷாலோட கான்ட்ராஸ்டாக அந்த மல்டி கலரில் பாந்தினி ஒர்க்லாம் வச்சு க்ரஷ்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் மெட்டீரியல் நேம் பார்த்தீங்கன்னா சந்தேரி சில்க் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிட் காஸ்ட்லி 510. 500 தான் வரலாம்னு நினச்சேன், பட் ஆனால் 510க்கு அப்படி போயிடுச்சு. பட் ஸ்டில் ஃபைன். இது நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இது ஒர்த் ஃபார் மணி நான் சொல்லுவேன். எதனாலனா டாப் பியோர் ஒயிட்டு, அதில் பாருங்க எவ்வளோ அழகழகான எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மல்டி கலர்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஷாலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. க்ரீனு, நல்லா லைட் ப்ளூ, க்ரீன், ரெட்டு, ஒரு பிங்க்கு எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. நெக்லேயும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸு. அண்ட் கையிலையுமே எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் இருக்குங்க பாருங்கள். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எம்ப்ராய்டிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பட் அட் அ டைம் வந்து எலகண்டாகவும் இருக்கணும், அங்கங்கே தான் இருக்கணும், ஃபுல்லாக கச்ச கூடாது தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் டாப் இந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் ஸ்ட்ரெயிட்டாக வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இது. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நரன்னு இருக்குன்றதுனால, ஏன்னா கோல்டன்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நரன்னு இருக்குன்றதுனால ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒயிட் கலர் தான். லைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு டாப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா லாங் டாப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லாங் டாப் தான். ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே இவ்வளோ தூரம் இருக்கும். அந்த அளவு தான் ஹைட் இருக்குது. நான் ஃபுல் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் லைனிங் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கு. எனக்கு எங்கேயுமே குத்துற ஃபீல் இல்லை. ட்ரெஸ்ஸாக சொல்லுவேன், எனக்கு இது மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சைட்லாம் குத்துது அப்படிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே கிடையாது எனக்கு. நல்லாவே இருக்குது கிளாத்து. ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. கைக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து லைனிங் கொடுக்கல. மற்றபடி எல்லாத்தையுமே நல்லா இருக்குது. அண்ட் பேண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கு லைனிங் கிடையாது. பியூர் ஒயிட் தான் அதுவுமே. அண்ட் அதுக்குமே வந்து உங்களுக்கு கீழே ஆங்கிளில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, பேட்ச் ஒர்க் அப்படியே. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவுமே ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஷோல்டரில் நிற்க மாட்டேது. ரொம்ப கழண்டு போயிடுது. இதுவே நம்ம பின் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேஃப்டி பின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பாந்தின் டிசைன்ஸ் பாருங்க, க்ரஷ் மெட்டீரியல் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மெரூன் கலர் சுடிதார் செட் தான். இது ஆக்சுவலி வந்து அனார்கலி மாதிரி அண்ட் ஆஸ் வெல் ஏ லைன் குர்த்தி இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இது யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நல்லா இது பஃபியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்னும் நல்லா லென்த்தியாக கொடுக்கல. ஸோ அதனால அதெல்லாம் ஏ லைன் குர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரேயான் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்குது. எங்கேயுமே குத்துற மாதிரி இல்லை, எதுவுமே இச்சிங் டைப் எதுவுமே இல்லை, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி 7 or 3.
703 வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். ஏன்னா இந்த கலர் நல்லா யூனிக்கா இருக்கு. இந்த கலர் ஷேட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா மாடல் போட்டிருக்க அதே கலர் தான் எனக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இந்த கலரை விட அதிகமான டோன்ல இருக்கும், லைட்டான டோன்ல தான் இருக்கும். தவிர இந்த கலர் நான் எதுக்கு ரிசீவ் பண்ணது இல்லை மீஷோல இருந்து. பட் சீரியஸ்லி வந்து இதோட ஃபேப்ரிக் அண்ட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப் நாச் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு இதோட டாப் ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி கீழே இருக்கு, ஆங்கிள் லென்த்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கு, அவ்வளோதான். அண்ட் இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். இந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷால் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அதான் ஃபுல் வீடியோ பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இந்த பிங்க் கலர் அனார்கலி டாப் தான். இதே நான் டாப்னு சொல்றேன்னா இதுக்கு பேண்ட் அண்ட் ஷால் கொடுக்கல, இதுக்கு ஜஸ்ட் ஒரு டாப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவே எனக்கு வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கு, அதாவது ஒரு கவுன் மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதனால தாராளமாக நம்ம வந்து ஆஃபீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபெஸ்டிவல் வைப்புக்கு தாராளமாக ஆப்ட் ஆகும் நம்மளுக்கு. இதோட ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா ரயான் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 380 தான், ரொம்ப கம்மி தான், நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கு எனக்கு. ரேன்றதுனால எனக்கு இங்கே சம்கி ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு எங்கேயுமே குத்துற டைப் எதுவுமே இல்லை, எனக்கு இச்சிங் டைப் எதுவுமே இல்லை. அண்ட் ரெண்டு சைடுமே நாட் கொடுத்துருக்காங்க. இங்கே நாட் கட்டிக்கிற மாதிரி, இங்கே நாட் கட்டிக்கிற மாதிரி. நீங்கள் சப்போஸ் லூஸியாக ஃபீல் பண்ணீங்கன்னா இப்படி இழுத்து கட்டிட்டீங்கன்னா உங்களால ஷேப்பியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா அனார்கலி, நல்லா ப்ரிட்டியாக இருக்கு. நான் அதோட இமேஜ் காட்டுறேன் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது கலரும் வந்து நல்லா பாப்பப்பாக தெரியும்னு நினச்சி பயந்தேன் நான். பட் தேங்க் காட் அதே கலர்லாம் வந்திருக்கு. ரொம்ப சட்டிலான கலரில் தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி என் சிஸ்டர் கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது. பட் இந்த டிசைன் வந்து பாந்தி டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஒர்க்காக இருக்காது, பாந்தி டிசைனாக இருக்கும். இதே கலர், இதே எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், பட் ஆனால் பாந்தினி ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் ரயான் தான் நினைக்கிறேன் அவங்க யூஸ் பண்ணதும், நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணேன், மீடியம் சைஸாக எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. சரி, எனக்கு எங்கேயுமே லூஸியாக ஃபீல் ஆகலை. எனக்கு எங்கே மட்டும் தான் எழுத்து கட்டியிருக்காங்க, இங்கெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது பாருங்க. ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து அங்கங்கே உங்களுக்கு இந்த லேஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நெக்லேயும் வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. அங்கங்கே இந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மிரர் ஒர்க் கிடையாது, ஜஸ்ட் லுக் அண்ட் லைக் இந்த பேப்பர் ஒர்க் தான். இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, கம்ஃபியாக தான் இருக்கு, என்ன பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளூ கலரில் இருக்குது அனார்கலி ட்ரெஸ்ஸாக பார்க்க போகிறோம். இந்த அனார்கலி ட்ரெஸ் எதனால பிடிச்சிருந்தா அங்கங்கே அந்த ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் இருக்குது பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. கொச்சை கொச்சன்னு இல்லாமல் ரொம்ப அங்கங்கே இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கே அது ஒரு ஹைலைட்டாக காட்டுது நம்மளுக்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக், இது வந்து பா நெக்கும் இல்லை, வீலேருந்து பா வச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா ஷோல்டர் டு நெக் நல்லா க்ளோஸ்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் வச்சிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. மாடலுக்கும் அப்படிதான் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. லுக்ஸ் லைக் லிட்டில் டீப் மேக்கா தெரியுது எனக்கு. ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 653 வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கு, லைனிங் அதோட கொஞ்சம் மேலே இருக்கு, அவ்வளோதான். அண்ட் பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான், பிளெயின் ப்ளூ, ரேன் பிளாண்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஷால் வந்து அகலம் கம்மி, ஹைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே ஃபைன், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் ஸ்லீவ் வேறு இது நம்மளுக்கு. ஃபுல் ஸ்லீவில் மோஸ்ட் நிறைய பேர் ஷால் போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான். நீடடாக இருந்தால் கண்டிப்பாக போடலாம் நம்ம. அண்ட் கையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிசைன் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே க்ரஷ்ஜு வச்சு தச்சிருக்காங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் தச்சிருக்காங்க, ரெண்டு கையிலையுமே தச்சிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் இருந்துச்சு. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன், மீடியம் சைஸ் தான் வந்துருக்கு. எனக்கு லைட்டாக லூஸாக இருக்குது, அவ்வளோ ஹார்டாக தெரியிற அளவுக்கு எனக்கு வந்து லூஸ் தெரியல எனக்கு. ஸ்டில் ஃபைன், ஓகே வாங்கலாம்.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போது இந்த ஒயிட் கலர் அனார்கலி ட்ரெஸ் தான். இது ஆக்சுவலி வந்து ஷால் கிடையாது, டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரேயான் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 294 தான். தாராளமாக வாங்கலாம். பட் அனார்கலினா ரொம்ப ப்ளீட்டியான அனார்கலி கிடையாது. இது ஏ லைன் அனார்கலி தான். ஏ லைன் அனார்கலினா ரொம்ப ப்ளீட்ஸ் இருக்காது, அதனால தான் இதை ஏ லைன் அனார்கலி சொல்கிறாங்க. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். பிட் லூஸாக இருக்குது. சரி, நல்லாவே லூஸாக இருக்குது. பட் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபியாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி எதுவுமே தெரியல எனக்கு. இந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் இந்த பால்ஸ்லேயே இந்த கோல்டன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லணும்னா எனக்கு டாப் தான். என் டாப்போட ஹைட் தான் என்ன நாட் சாட்டிஸ்ஃபை சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாடலோட இமேஜில் வந்து நல்லா ஆங்கிள் லென்த் கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அந்த அனார்கலி. ஸோ அதுக்கு அந்த பலாசோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பலாசோ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, வைடாக தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து இது முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இது வந்து பலாசோன்னு சொல்லலாம். ஓகே, அது மீடியமான பலாசோன்னு சொல்லலாம். அது ஒரு ஒயிட் காட்டன் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் ஒயிட் தான். ஓகே. பட் எனக்கு ஆனால் இது ஹைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹைட் கம்மியாக இருந்தாலும் என்னமோ எனக்கு வைரமுத்துவோட ஸ்டைல் மாதிரி இருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு. நான் வேணா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணா பாருங்க எவ்வளோ காமெடியாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா சிரிப்பு ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ண முடியாது. போட்டுட்டு நான் மிரர் பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பு வரும் பார்த்தீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஃபைன் வந்துருச்சு, போட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு. அண்ட் இதில் லைனிங் கிடையாது. இது பியோர் ஒயிட்னால கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. வாங்கலாம், போடலாம். பட் ஹைட் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துக்கலாம். பட் என்னோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா, என் ஹைட்டு எனக்கு என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணிடுறேன், சாரி. என்னோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி உங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பேண்ட் ஆனால் கண்டிப்பாக வந்து பெரல இருக்குது. நான் வந்து விட்டா என் நெஞ்சுக்கு போட்டுருந்தானே அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது அந்த பேண்ட்டு. அகலம் பண்ணி கொடுக்க சொன்னால் இந்த அகலம் பண்ணி வச்சுருக்காங்க டைலராக. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஓகே, ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம். ஓகே, வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தது ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜமுனா. பாய்.